ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 5. அப்புறம் அரசகுமாரன் அவன் வார்த்தைகளை கேட்காமல் வேட்டைக்கு புறப்பட்டு சென்றான். வேட்டையில் பல மிருகங்களை கொன்ற பிறகு புள்ளிமான் ஒன்றை இளவரசன் காண நேர்ந்தது. அதை பின்பற்றி துரத்தி சென்ற ஜெயபாலன் பெருங்காடு ஒன்றில் நுழைந்தான். சிறிது தூரம் சென்ற பிறகு அவன் திரும்பி பார்க்கையில் அவனுடன் வந்த பரிவாரங்கள் நகரை நோக்கி சாலையில் சென்று கொண்டிருப்பதை கண்டான். அதே சமயம் அவனை கவர்ந்து இழுத்து வந்த புள்ளிமானும் மறைந்து விட்டது. தன்னந்தனியாக குதிரை மீது அமர்ந்து கொண்டிருந்த அரசகுமாரன் எதிரில் அழகிய ஏரி ஒன்று இருப்பதை கண்டான். குதிரை மேலிருந்து அவன் கீழிறங்கி மரத்தின் கிளையிலே குதிரையை கட்டிவிட்டு தண்ணீரில் இறங்கி கைகால்களை கழுவி கொண்டு 2 வாய் தெளிந்த நீரை அள்ளி பருகினான். அதன் பின்னர் இளவரசன் ஓய்வு பெற விரும்பி கரையின் மீது இருந்த பெரிய மரத்தின் நடுவே உட்கார்ந்தான். அப்போது பயங்கரமாக உருமி கொண்டு புலி ஒன்று அவ்விடத்திற்கு வந்தது. புலியை கண்ட குதிரை 2 கயிற்றை அறுத்து கொண்டு ஓட்டமெடுத்தது. ஆனால் ராஜகுமாரனோ தப்பித்து ஓட முடியாமல் பயத்தால் நடுங்கியவனாய் மளமளவென மரத்தின் மீது ஏறினான். மரத்தின் மேலே கரடி ஒன்று உட்கார்ந்திருந்தது. கரடியை கண்டதும் இளவரசனின் பயம் அதிகரித்து விட்டது. ஆனால் மேலே போக முடியவில்லை, கீழேயும் இறங்க முடியவில்லை. 2 கெட்டான் நிலையில் தவிக்கும் அவனை பார்த்து கரடி பின்வருமாறு சொல்லியது: அரசகுமாரா, பயப்படாதே. இன்று என்னிடம் அடைக்கலம் என்று ஓடி வந்தாய். ஆகவே உனக்கு ஒரு கெடுதியும் செய்ய மாட்டேன். புலியை பற்றி பயப்படாதே, என்னை நம்பு. கரடி ராஜனே, நான் ஆபத்தின் பயத்தினால் உன்னிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளேன். கெஞ்சி கதரும் என்னை புலியிடம் இருந்து காப்பாற்று. உனக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும். மரணத்தின் பயத்தால் துடித்து கொண்டிருக்கும் ஓர் உயிரை காப்பாற்றுவதானது தட்சணைகளை வழங்கி செய்யப்படுகின்ற தர்மங்களை விட மேலானது என்று சொல்லப்படுகிறது என்றான் ராஜகுமாரன். அரசகுமாரா, உனக்கு அபயம் அளித்தேன். பயத்தை விட்டு தைரியமாக இரு என்றது கரடி. புலி மரத்தடியை விட்டு போகவில்லை. அங்கேயே அது ராஜகுமாரனுக்காக காத்து கொண்டிருந்தது. சூரியன் மறைந்து இரவும் வந்தது. பசியாலும் தளர்ச்சியாலும் ஜெயபாலன் தூங்கி வழிய தொடங்கினான். அதை பார்த்த கரடி: அரசகுமாரா, தூக்கம் உன் கண்களை சுற்றுகிறது. பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் நீ தூக்கத்திலே தவறி விழுந்து புலிக்கு இரையாக நேரிடும். பயத்தை விட்டு என்னிடம் மேலே ஏறி வா, என் மடியில் படுத்து தூங்கலாம் என்று அழைத்தது. ஜெயபாலனும் கரடி சொன்னபடியே மரத்தின் மேலே ஏறி அதன் மடியிலே தலையை வைத்து தூங்கத் தொடங்கினான். அப்போது புலியானது கரடியை பார்த்து கூறலாயிற்று: நண்பா, நகரில் வசிக்கும் இவன் மீண்டும் நம்மை வேட்டையாடி கொன்றுவிட வந்து விடுவான். இவன் நம் எதிரி என்று தெரிந்தும் உன் மடியில் ஏன் படுக்க வைத்து அபயம் அளிக்கிறாய்? இவனோ நம் இனத்தை சேர்ந்தவன் அல்ல, மனிதன். நான் புலி, குரங்கு, பாம்பு ஆகியவைகளுக்காக மட்டும் பேசவில்லை. மிருகங்களுடைய நன்மைக்காக ஏற்பட்டது மனிதர்களுடைய நன்மைக்கு உகந்தது ஆகாது என்றது. மேலும், ஓ கரடியே, உன்னால் அந்த ராஜகுமாரன் காப்பாற்றப்பட்டாலும் அவன் உனக்கு கெடுதலை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான். ஆகவே அவனை கீழே தள்ளிவிடு. அவனை சாப்பிட்டு விட்டு திருப்தியுடன் போகிறேன். நீயும் உன் இருப்பிடத்திற்கு போகலாம் என்று கூறியது. அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் என்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறான். அவனை கீழே தள்ள மாட்டேன். அடைக்கலம் புகுந்தோரை கொல்லுவது பெரும்பாவம். எவனொருவன் நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ, அடைக்கலம் புகுந்தோரை அழிக்கிறானோ, அவன் உலகம் அழியும் வரை நரகத்தில் கிடந்து உழல வேண்டும் என்பார்கள். இந்த பாதகத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியது கரடி. சிறிது நேரத்திற்கெல்லாம் அரசகுமாரன் விழித்துக் கொண்டான். கரடி அவனை நோக்கி: அரசகுமாரா, நான் சிறிது நேரம் தூங்குகிறேன். ஜாக்கிரதையாக கவனிக்கிறாயா என்று கேட்டது. அப்படியே பார்த்து கொள்கிறேன் என்று அவன் சொல்லவே கரடியும் அவன் பக்கத்தில் படுத்து தூங்கியது. இந்த சமயத்தில் புலி அவனை கூப்பிட்டு: ஓ ராஜகுமாரா, இந்த கரடியை நம்பாதே. இதன் கை கால்களில் கூரிய நகங்கள் இருக்கின்றன என்று சொல்ல ஆரம்பித்தது. ஆறுகள், நகங்கள், கொம்புகள் உடைய மிருகங்கள் ஆயுதங்களுடன்
கூடிய மனிதர்கள், பெண்கள், அரசர்கள் ஆகியோர்களிடம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பார்கள் பெரியோர்கள். மேலும் கரடியோ நிலையான புத்தி உடையது அல்ல. ஆகவே இதன் அன்பை கண்டும் பயப்பட வேண்டியதே. ஒரு கணம் மகிழ்ச்சி, அடுத்த கணம் கோபம், வினாடிக்கு வினாடி வெறுப்பு, அடிக்கொரு தரம் மறைக்கக்கூடிய புத்தியுள்ளவர்களின் அன்பு, இவை அபாயகரமானவை. இந்த கரடி உன்னை ஏன் காப்பாற்றியதென்றால், நான் போனதும் உன்னை சாப்பிட விரும்புகிறது. இதை நீ உணராமல் இதன் பசப்பு வார்த்தைகளில் மயங்கிவிட்டாய். கரடியை கீழே தள்ளிவிடு, அதை சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்கிறேன். நீயும் நிம்மதியாக நகரத்திற்கு திரும்பலாம் என்று புலி சொல்லியது. அந்த புலியின் வார்த்தைகள் ஜெயபாலனுக்கு உண்மையாகவே பட்டன. கரடியை கீழே தள்ளிவிட்டான் ராஜகுமாரன். ஆனால் கரடி கீழே விழவில்லை. நடுவழியிலே குறுக்கிட்ட கிளை ஒன்றை பிடித்து மேலே ஏறிவிட்டது. அதை கண்ட ராஜகுமாரன் நடுங்கி போய்விட்டான். நன்றி கெட்ட கீழ்மகனே, ஏன் பயப்படுகிறாய்? உன் உயிருக்கு ஆபத்து வராது. நீ செய்த காரியத்தின் பலனை நன்றாக அறிய வேண்டும். ஆகவே உன் புத்தி சுவாதீனத்தை இழந்து பைத்தியம் பிடித்தவனாய் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக் கொண்டு இந்த காட்டிலே அலைந்து கொண்டிருக்க போகிறாய் என்று அவனை பார்த்து சொல்லியது கரடி. மெல்ல பொழுது விடிந்தது. யாராவது வந்துவிட போகிறார்களே என்ற எண்ணத்தில் புலி ஓடி போய்விட்டது. கரடியும் அரசகுமாரனை சபித்துவிட்டு தன் இருப்பிடத்திற்கு போய்விட்டது. அரசகுமாரனும் புத்தி தடுமாறியவனாக சசேமிரா என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே காட்டில் திரிய தொடங்கினான். அரசகுமாரனுடைய குதிரை மட்டும் தனியாக நகரத்திற்கு வந்து சேர்ந்தது. ராஜகுமாரனை சுமந்து வராமல் அது தனியே வருவதை கண்டு குடிஜனங்கள் ராஜாதி ராஜனிடம் ஓடிச் சென்று முறையிட்டார்கள். நந்த மன்னன் உடனே மந்திரி பசுசுருதனை வரவழைத்து, மந்திரி, என் குமாரன் வேட்டைக்கு கிளம்பும் போது கெட்ட சகுனங்கள் தோன்றின. இருந்தும் அவைகளை லட்சியம் செய்யாமல் அவன் புறப்பட்டு போனான். இப்போது அவன் ஏறி சென்ற குதிரை மட்டும் தனியாக வந்திருக்கிறது. அவனை காணவில்லை. அவனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நாம் உடனே காட்டிற்கு சென்று அவனை தேட வேண்டும் என்றான். அவ்விதமே மன்னனும் மந்திரியும் காட்டிற்கு சென்று தேடினார்கள். அங்கு புத்தி மாறியவனாய் ஜெயபாலன் சசேமிரா என்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டு திரிவதைக் கண்டு அவனை அழைத்து வந்தனர். மைந்தனின் நிலையை கண்ட நந்த மன்னன் சொல்ல முடியாத துயரத்தில் மூழ்கினான். மணிமந்திர ஔஷதங்களில் வல்லவர்கள் வரவழைக்கப்பட்டனர். எவ்வளவுதான் முயன்றும் அவர்களால் அரசகுமாரனின் நோய் மூலத்தை கூட கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இந்த சமயம் தன் மந்திரியை நோக்கி சொல்லலானான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.